மாமா இங்க பாரு. என்னடி இது பொம்மையா? பொம்மை இல்லம்மா, ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் டிசைன் பண்றவங்களுக்கு என்ன டிசைன் தட்டுப்பாடா? லாரி ஆட்டோ பஸ்ன்னு இருக்கிற எல்லாத்துலயும் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது எவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்ல. இது என்ன ஒரு 100 ரூபா வருமா? நானா இருந்தா அடிச்சு பேசி 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். 30 ரூபாயா? 35 லட்சம். அது 35 லட்சமா? 35 லட்சத்துக்கு இதுல என்னடி இருக்கு? தங்கத்திலே செஞ்சிருக்காங்க. தங்கத்திலே செஞ்சா கூட 35 லட்சம் வராது. இந்த 35 லட்சத்துக்கு ஒரிஜினல் ஆட்டோவே 7 வாங்கலாம். நம்ம ஊர்ல ஒரு 2 BHK வீடே வாங்கலாம். இதுல ஆட்டோ சாவி கூட வைக்க முடியாது போல. இதுக்கு 35 லட்சமா? இவங்களை சொல்லக்கூடாது, இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காளுங்க பாரு, அவளுங்களை சொல்லணும். எல்லாம் உன்ன மாதிரி பணக்கொழுப்புல திரியுதுங்க. எனக்கு என்ன பணக்கொழுப்பு? நான் என்ன 35 லட்சத்துக்கு ஹேண்ட்பேக் வாங்கினேன்? ஓ, உனக்கு அந்த நினைப்பேற இருக்கா? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். நகைக்கடையில ஃப்ரீயா கொடுத்த ஹேண்ட்பேக் அத்தனை இருக்கு வீட்டுல. அதெல்லாம் மகாராணி எடுத்துட்டு போக மாட்டீங்க. கடையில போய் 1000 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி அதை எடுத்துட்டு போவீங்களோ? அதுக்கு பேர் என்னடி? பணக்கொழுப்பு தாண்டி. தப்புதான், ஏன் தப்புதான். இப்பயாச்சும் அந்த ஹேண்ட்பேக் வாங்கினது தப்புன்னு தெரியுதே. ஹேண்ட்பேக் வாங்கினது தப்புன்னு சொல்லல, உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டினேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு.